ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா, லாமா ஃபெராவில் இருக்கக்கூடிய அற்புதமான தொழில்நுட்பத்தை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த இந்த லாமா ஃபெரா ரொம்ப உதவுது. நம்மளை குணப்படுத்துவதற்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களுக்கு உதவுது. இந்த லாமா ஃபெரா அப்படின்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இமயமலையில் தோன்றிய ஒரு பண்டைய காலத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு நுட்பம் இது. புத்த துறவிகள் தொடக்கத்திலிருந்து இந்த பயிற்சியை செய்து வராங்க. லாமா ஃபெரா, இந்த ரெண்டு சொற்களை பார்த்திங்கன்னா, லாமா என்பது பகவான் புத்தருடைய போதனை, அவருடைய தத்துவங்களை அடிப்படையாக குறிக்கிறது. ஃபெரா அப்படின்னா அவருடைய தத்துவத்தினுடைய வாழ்க்கை முறையை வடிவமைச்சு காமிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை சக்தியை விரட்டி குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கறது. இது பார்த்திங்கன்னா ஒரு 12 விதமான சிம்பிள் இருக்கும். அது ஒரு லாமா ஃபெரா, ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த குறியீடு. அதில் பல மில்லியன் கணக்கான மக்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த லாமா ஃபெராவை பயன்படுத்தி பல பேர் குணமடைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருடைய ஆன்மீக வளர்ச்சியை இது லாமா ஃபெரா ஒருத்தர் தொடக்க வைக்குது. அவரை துரிதமாக வளர வைக்கிறது. ஒருத்தருடைய உணர்ச்சி, வலி, வேதனை, கடுமையான மனச்சோர்வில் இருக்கக்கூடிய பதட்டம், பிரச்சனையிலிருந்து அவங்கள வெளிப்படுத்தி அவங்கள மொத்தமாக குணப்படுத்துது. நாள்பட்ட க்ரானிக் டிஸார்டர், அதாவது நாள்பட்ட நோய்கள், இருட்டு, இந்த டார்க்னஸில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இது சரி செய்யுது. ஆன்மாவை சுத்தம் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு தோஷம், நாடி தோஷம், காலசர்ப்ப தோஷம், மங்கள தோஷம், பித்ரு தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள், அது மட்டும் குண்டலினி சம்பந்தப்பட்ட அனைத்து ஆற்றல்களையும் வெளிப்படக்கூடிய ஆற்றல்களை இது உருவாக்குறது. இந்த கிரக அமைப்பு பாதையை சரி செய்யுதும் கூட இந்த லாமா ஃபெரா. நம்ம உடலில் இருக்கக்கூடிய வேதியியல் மாற்றங்களை மாற்றி ஆரோக்கியமாக செயல்படுத்துகிற இந்த லாமா ஃபெரா சிகிச்சை, இதை நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் பல மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இந்த லாமா ஃபெராவை நம்முடைய வாழ்க்கையில் தேவையான அனைத்து விஷயத்தையும் நம்மளை சாதிக்கக்கூடிய பல விஷயங்களையும், நம்ம வாழ்க்கையில் சவால்கள் நிறைந்த ஒரு விஷயங்களாக இருக்குது, அதை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கான தேவையை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த லாமா ஃபெராவில் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் இப்போ ஃபுல்லாகவே நகரமயமாக்கலாக மாறப்பட்டதுனால பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் நம்ம வாழ்க்கை முறை எப்படி அழகாக வச்சுக்கலாம், மாற்றிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், மனசோர்வு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதுலேருந்து ஈஸியாக ஹீலிங் முறையில் இந்த லாமா ஃபெராவை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். நம்முடைய வாழ்க்கை சூழல்களையும் நாம் மாற்ற முடியும். ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிஸ்னஸ்க்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கான அந்த ஒரு விஷயம் ஏதோ ஒன்று லாக் ஆகிருக்கும். அந்த விஷயத்தை எப்படி நம்ம சரி செய்கிறது, அந்த லாமா ஃபெராவில் இருக்கக்கூடிய இந்த கருவியை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது குணப்படுத்தப்படுவோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த லாமா ஃபெராவில் இருக்குது. இந்த லாமா ஃபெராவை நாம் செயல்படுத்தி ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை செயல்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய சப்தங்கள், அந்த சப்தங்களை பயன்படுத்தும் போது அற்புதமான சில முறைகள்லாம் நமக்கு மாற்றங்கள் ஏற்படும் கூட. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சில ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் சில மாலைகள், அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஸோ நான் கம்மிங் சண்டே 25 5ஆம் மாதம் 2005 25th மந்த், அதாவது மே மாதம் 2025 அன்னைக்கு சண்டே ஈவினிங் 4 o'clock இந்த கிளாஸ் வச்சுருக்கேன். லாமா ஃபெராவில் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், 2 லெவல் இருக்குது. நான் உங்களுக்காக 2 லெவலையும் சேர்த்து எடுக்க போகிறேன். இந்த 2 லெவலும் வெளியில் ரொம்ப அதிகமான காஸ்ட், 25,000 15,000 அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நான் அது 2 லெவலையும் சேர்த்து ஒரு பெய்ட் செஷன் எடுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் 5,000, அவ்வளோதான். விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும், நான் ஹீலிங் ரிலேட்டடாக இருக்கணும், நான் மாஸ்டர் ஆகணும், நான் லாமா ஃபெராவில் மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் முடித்த உடனே யூ வில் பிகம் அ மாஸ்டர். நீங்கள் இந்த சப்ஜெக்டில் ஒரு மாஸ்டர் ஆகிடுவீங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற பல முறைகள் இதில் சொல்லித்தரப்படும். 1 and 2 ரெண்டுமே சேர்த்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். மிஸ் பண்ணுறாதீங்க. இது ஒரு 2த்தையும் சேர்த்து முறையாக நான் எடுக்கிறேன். ஸோ தனித்தனியாக தான் எப்பவுமே எடுப்பேன். ஸோ ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுனால ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த தடவை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் டைம் நான் தனித்தனியாக தான் எப்பவுமே எடுப்பேன். ஸோ நிறைய பேர் கேட்டதுக்காக நான் ஒன்றா எடுக்கிறேன். சில பீப்புள்ஸ் நிறைய பேர் எனக்கு ஒன்றா எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுனால இப்போ அதை எடுக்கிறேன். மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் பல மாற்றங்கள் ஏற்படும். புத்தருடைய அந்த சத்தம், அதில் இருக்கக்கூடிய அந்த ஒளி, அதில் இருக்கக்கூடிய அந்த புத துறவிகளால் உருவாக்கப்பட்ட பல அந்த குணமாக்கக்கூடிய அந்த குறியீடுகள் உங்கள் லைஃப்பை பெரிய விஷயங்களுக்கு
மாற்றத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லாமாஃபெரா ஜாயின் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு PDF புக்கு கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் இன்னும் புதிய அப்டேட்கள், இது வரைக்கும் நான் எடுத்துகிற சப்ஜெக்டோட இப்போ கொஞ்சம் புதிய அப்டேட்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் லாமாஃபெராவில் இருக்கக்கூடிய நிறைய சீக்ரெட்ஸ் அதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சீக்ரெட்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ வெரி மச்.